வணக்கம். நான் பிரேம்நாத். ஜேஎல்பிடி எழுதியிருப்போம், பலர் கேள்விப்பட்டிருப்போம். நாட் பலருக்கு தெரியும், எழுதியிருப்போம். எத்தனை பேருக்கு காஞ்சி கென்தை தேர்வு பற்றி தெரியும்? இந்த தேர்வு எதுக்கு அப்படின்னா, வெறும் காஞ்சி வெறும் இந்த நம்ம எந்த அளவுக்கு அந்த காஞ்சியை பற்றின அறிவு இருக்குது, எவ்வளோ காஞ்சி நமக்கு தெரிஞ்சிருக்கு என்பதை பற்றின நம்ம அறிவை சோதிக்கிறது சம்பந்தமான ஒரு தேர்வு. நம்முடைய காஞ்சி அறிவை சோதிப்பதற்கான தேர்வு இது. இது எங்கெங்கே நடக்குது அப்படின்னா, யூஎஸில், அதாவது ஜப்பானுக்கு வெளியில் நம்ம எங்கெல்லாம் எழுதலாம் அப்படின்னா, யூஎஸ், அமெரிக்காவில் எழுதலாம், கனடாவில் எழுதலாம், ஆஸ்திரேலியாவில் எழுதலாம், கொரியாவில் எழுதலாம், ஃப்ரான்ஸ், ஜெர்மனியில் எழுதலாம். ஆனால் இங்கெல்லாம் நம்ம போகிறது கடினமாக இருக்கும், விசா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. நம்ம விசா இல்லாமல் ஒரு நாட்டில் போய் எழுதலாம். விசா இப்போ தாய்லாந்துக்குலாம் விசா வேணால் தாய்லாந்துலேயும் இந்த தேர்வு நடக்குது, தாய்லாந்தில் எழுதலாம். இந்தியாவில் எக்ஸாம் சென்டர் கிடையாது, தாய்லாந்தில் மட்டும் தான் எழுத முடியும். நம்ம விசா இல்லாமல் போய் எழுதலாம்னா தாய்லாந்து எழுதலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மற்ற நாடுகள், இந்த யூஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, கொரியா, இங்கெல்லாம் நம்ம போய் எழுதலாம். முடிஞ்சால் நம்ம அங்கே அதாவது விசா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போய் எழுதலாம். இந்த தேர்வில் மொத்தம் 10 படிநிலைகள் இருக்குது, அதாவது 10 லெவல்ஸ். இப்போ நம்ம ஜேஎல்பிடி N5, N4, N3, N2, N1 தலைக்கீழே தானே வரும். அது மாதிரி தான் இதுவும் லெவல் 10, 9, 8, 7 அப்படி தலைக்கீழே வரும். லெவல் 10 பார்த்தீங்கன்னா 80 காஞ்சி, லெவல் 9 பார்த்தீங்கன்னா 240 காஞ்சி. அது மாதிரி லெவல் 1 வந்தீங்க அப்படின்னா மொத்தம் 6350 காஞ்சி எழுதுகிற மாதிரி இருக்கும். 6350 காஞ்சி. இதை எழுதி நம்ம தேர்ச்சி அடைஞ்சு அந்த சான்றிதழை வாங்கிட்டோம் அப்படின்னா, ஜப்பானில் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல, டாப் யூனிவர்சிட்டிஸ், அங்கெல்லாம் நம்ம விண்ணப்பிக்கும் பொழுது நமக்கு எளிதாக அங்கே இடம் கிடைக்கும். நமக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்த சான்றிதழ் இருந்துச்சுன்னா, இந்த காஞ்சி கென்தை லெவல் 1 சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் நம்ம விண்ணப்பிக்கும் பொழுது நம்ம அந்த சான்றிதழ் வச்சுருக்கும் போது நமக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அந்த சான்றிதழ் இருக்கும்பொழுது. ஏன்னா அது பலர்கிட்ட இந்த சான்றிதழ் இருக்காது, இந்த காஞ்சி கென்தை இந்த சான்றிதழ் இருக்காது. மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த காஞ்சி கென்தை பற்றின தகவல் தேவை அப்படின்னா, இணையதளத்தில் தேடுங்க, இணையமில் தேடுங்க, நெட்டில் தேடுங்க. உங்களுக்கு நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தேன், இந்த தேர்வை பற்றி நான் ஏதாவது கூடுதலாக தகவலை சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா, நீங்கள் தேடி ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி.